வாய்ப்பளித்த புலக்கண்டிற்கும் எம்மையெல்லாம் அன்போடு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களுக்கும், என்னோடு பேச வந்திருக்கின்ற பேச்சாளர்களுக்கும், புலக்கண் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினத்தில் அனைத்து தந்தையர்களுக்கும் இனிய தந்தைய தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இன்றைய தலைப்பினை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. குடும்பத் தலைவனிடம் குடும்பத்தவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது உழைப்பா அன்பா என்றுதான் நாம் இங்கு பேச வந்திருக்கின்றோம். இப்பொழுது பேசிவிட்டு சென்ற தம்பி சொன்னார், ஆண்களின் உழைப்பு உழைப்பு உழைப்பு, நீங்கள் உழைக்கிறீர்கள், நாங்கள் இல்லை என்று ஒரு துளி கூட சொல்லவில்லை. நீங்கள் கடுமையான உழைப்பாளிகள் தான், கடுமையாகத்தான் உழைக்கின்றீர்கள். ஆனால் உங்கள் குடும்பத்தவர்கள் உங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது என்ன என்பதைத்தான் நாங்கள் இங்கு வினாவுகின்றோம். அவர் சொன்னார், இன்றைக்கு ஏன் இதுல ஒரே ஒரு ஆண்மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னா எல்லாரும் வேலைக்கு போயிட்டினமாம், ஒருத்தருக்கு நேரம் இல்லையாம், அதனால ஒரே ஒரு ஆண்மகன் வந்திருக்கிறாராம். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது அரை மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு தான் நான் இந்த வேலை ஷிஃப்டை முடிச்சுட்டு அந்த கையோடு இங்க ஓடி வந்து அடுத்த நிகழ்வுக்கு தயாராகிறேன். ஏனென்றால் பெண்களான எங்களால வந்து பல வகையான வேலைகளை ஒரே நேரத்துல செய்யும் திறமை எங்கள்கிட்ட இருக்கு. அதே மாதிரி இந்த ஆண்மகனுக்கு ஒரு நேரத்துல பல வேலைகளை செய்யும் அளவிற்கு திறமைகள் இல்லை என்று சொல்லிவிட முடியாது, அவர்கள் செய்ய முடியாது. அதுதான் யதார்த்தம், அதுதான் இயற்கை. ஆனால் அந்த ஆண்மகன் வேலைக்கு சென்று வருகின்ற போது வீட்டில் இருப்பவர்கள் உங்களிடம் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள்? நீங்கள் ஓடி வந்து வேலையில் இருக்கிற களைப்புல வந்து இங்க எங்கள்ட ஒரு 4 வார்த்தை கடினமாக பேசிவிட்டால் அன்றைய அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அம்மா தொடக்கம் பிள்ளை வரை அன்றைய நாள் முழுவதுமே அவர்களுக்கு நரகமாகிவிடும். திருக்குறள் தொழில் பெட்டி கூறிய திருக்குறள் பெட்டி தம்பி அழகாக கூறி சென்றிருந்தார். அந்த திருக்குறளையே நான் உங்களுக்கு உதாரணமாக கூற விளைகின்றேன். 133 அதிகாரங்களை எழுதிய திருவள்ளுவர் தான் இல்லறவியல் என்னும் இயலில் அன்புடைமை என்னும் அதிகாரத்தை உள்ளடக்கி இருக்கின்றார். நீங்கள் அதை நன்கு கவனிக்க வேண்டும். அன்புடைமை என்பதை இல்லறவியலில் வைத்ததுக்கு காரணம், இல்லற வாழ்க்கைக்கு அன்பு என்பது மிக அவசியமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலே ஒரு குறள் இருக்கிறது, அகத்தார் அன்பிலாதார் எய்தார் எய்தற்கு உரியர் பிறர். அதாவது இந்த குறளின் திருவள்ளுவர் எவ்வாறு அன்பு பற்றி வலியுறுத்திருக்கிறார் என்பதனை கேளுங்கள். ஒருவது உள்ளத்தில் அன்பு இல்லை என்றால் அவர் எவ்வளவுதான் முயன்றாலும் பிறர் அடையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் அடைய முடியாது, அல்லது அதற்கு தகுதியற்றவர்களாகவே கருதப்படுவார்கள். அன்பு இல்லாத வாழ்க்கை என்று